யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே வாங்க சார் வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னா. என்னையா? ஆமா உங்களுக்கு தான், உங்களையே தான். வைக்கவிதா, உட்காந்துருக்கிற தோரணெல்லாம் பலமா இருக்கு, எதையும் சாதிச்சிட்ட மாதிரி. அந்த எப்படி நான் சொல்லுவேன்? சேம் டைலாக். இதோட 100வது தடவை கேட்குறேன் ஓ வாயால. என்ன 99 தடவை ஒரு ஏற்கனவே சொல்லிட்டா காலையிலேருந்து. என் பொண்டாட்டி தானே சொன்னா. ஓ மை காட், பொண்டாட்டியா? எப்படி எப்படி அது எப்படி? யோ நீ என்ன கோமாவிலியா இருக்க? சொல்ல இல்லை கோமாவில் இருக்கியா? பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு எப்போ கொஸ்டின் ரிவைண்ட் பண்றேன்? உள்ள போறவனை பிடிச்சி ஏன் நம்ம இப்போ கேன்டீன்ல உட்கார வச்சிருக்கோம்? கேள்வி கேட்கறதுக்கு தான். கவிதா எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. யோ இதுக்கு மேல உனக்கு எப்படியா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும்? இங்க உட்காந்து இவன் கனவு கண்டு சினிக்கிட்டு இருக்கான். அங்க ஒருத்தி காலையில இருந்து கனவு கண்டதை ஃபுல்லா என்கிட்ட உளறிக்கிட்டு இருக்கான். கரெக்ட் பண்ணிட்டான். அதனால தான் உட்கார்ந்து இருக்கிற போஸை பார்த்தாலே தெரியல. மச்சான் கவிதா ஏதோ சொல்றா, அதெல்லாம் உண்மையா? மச்சான் எப்படி எப்படி அது எப்படி? உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி, அழகே அழகி உனை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி. உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன், உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி மச்சான் அது எப்படி எப்படி? ஒரு பைத்தியக்காரன் கேட்ட கொஸ்டினே ரிவைண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆனா பாவம் அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? நீ எங்கேயோ வெளியில வேலையா போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். பவி ஆஃபீஸ்ல தானே இருந்தா. எந்த கேப்ல கரெக்ட் பண்ண? நீ போற வரைக்குமே பவி ஓகே சொல்லலன்னு தானே மச்சான் சொல்லிட்டு போனேன். நேர்லயே உன்னால பேசி அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது போன்லயே பேசின. அது சீக்ரெட் சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவ? ஆனா அப்ப உண்மையாவே மச்சான் பவி என்ன தேடி வந்தாச்சு. ஐ லவ் யூ சொல்லியாச்சு, நானும் ஐ லவ் யூ சொல்லியாச்சு. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் மச்சான். நேத்து நைட்ல இருந்து அவ என் பொண்டாட்டி, நேத்து நைட்ல இருந்து நான் அவ புருஷன். நான் கூட தான் அப்படி வாழ்ந்தேன். ஆனா விடிஞ்ச உடனே தெளிஞ்சிருச்சேன். தெளிஞ்சிருச்சா? இல்ல அது வேற. ஆனா மச்சான் நைட்டு சொன்னா காலையில எல்லாரும் மறந்துடுறாங்களே மச்சான் புருஷன் பொண்டாட்டின்ற டாபிக்க. பவி மட்டும் இப்படி ஞாபகம் வச்சிருப்பா. போய் சொல்ற நீ போய் இப்ப கேட்டு பாரு. பவி இல்லைன்னு தான் சொல்லுவா. அடே பைத்தியக்காரா, அங்க அவ புலம்பிட்டு உட்காந்துருக்காடா. நானே வியப்புல இருக்க தெரியுமா? இந்த நாய் ஃபர்ஸ்ட் எப்படி அவளை கரெக்ட் பண்ணிச்சுன்னு தெரியல. அதையும் தாண்டி என்னோட ஷாக் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் இப்ப நம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவனும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவ கூட உட்காந்து எப்படி வேலையை பார்க்கறதுன்னு தான் கௌதம் தெரியல. நீயே சொல்ல. இவன் மட்டும் ஐ லவ் யூன்னு சுத்தும் போதே நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்கும். இப்ப 2 ஐ லவ் யூ சொல்லிடுச்சான். 2 ஒரு பக்கம் புலம்பும். நம்ம எப்படி ஒர்க் பண்றது? என் கூட தானே மச்சான் சுத்தின சொல்லு. இப்ப என் கம்பெனிக்கு யார் இருக்கா? மச்சான் உன் கூட தான் சுத்தினேன். உன் கம்பெனிக்கு ஆள் இல்லைன்றதெல்லாம் தெரியுது. அதுக்குன்னு கௌதம்க்கு அவன் ஆள் ஓகே சொல்லலை. அதனால நானும் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன் பவின்னு சொல்ல முடியுமா? என் பவிலாம் ஓகே சொன்னதே பெரிய விஷயம் மச்சான். அதனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லவ் பண்றது தானே மச்சான் கரெக்டு. இருந்தாலும் இனிமே யாரும் எனக்கு கம்பெனி கொடுப்பான்? இவன் பிரச்சனை இவனுக்குன்னா கடவுள் எப்ப யாருக்கு என்ன நடக்கணுங்கிறத ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிருக்காரு மச்சான். புரியுதா? புதுசா பேனாவை எடுத்து புதுசா ஒரு பேப்பர் எடுத்து எழுத மாட்டாரு. ஓ தத்துவம் அப்படியே வருதுடா தானா. நேற்று நைட்லேருந்து அப்படியே மூளைலாம் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யணும் மச்சான். அப்படியே உலகமே என் கண்ணுக்கு புதுசாக தெரியுது. ஏன் நைட்டு ஃபுல்லாக மூளையை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்க என்ன? கவிதா காமெடி நல்லதா இருக்கு, ஆனால் எனக்கு சிரிக்கணும்னு தோணலையே. ஏன்னா என் மைண்டு ஃபுல்லாக லவ் சாங்காக ப்ளே ஆகிட்டு இருக்கு. அப்படிங்களா? ஆல்ரெடி அங்கே லவ் சாங் ப்ளே ஆகிட்டு தான் இருக்கு. நீங்கள் போய் அந்த ஜோதியிலே ஐக்கியம் ஆயிடுங்க. ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை இந்த மந்த், அப்படி தானே? ப்ராஜெக்ட் ஆமாம்ல, ப்ராஜெக்ட் இருக்குல்ல. பட் என்னோட லவ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சு கவிதா. உன் லவ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக ஆஃபீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமாடா? இப்படியே பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருந்தா இன்னைக்கு ஏன்டா லேட்டாக வந்தேன்? அது கவிதா யூஸ்வலி ட்ரீம் வரும், ஆனால் அந்த ட்ரீம் சீக்கிரமாக வந்துட்டு போயிடும். என்னன்னு தெரியல, காலையில் ஒரே லாங் ட்ரீமாக போயிட்டே இருந்தது. எழுந்தா ட்ரீம் போயிடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்குவோன்னு தூங்கி எழுந்து வந்தேன். சீப்ப எரும மாடு.
வேர் இஸ் மை ஒய்ஃப்? ஒய்ஃபு கீஃபுன்னு பேசிக்கிட்டு இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைஃப் வச்சு கட் பண்ணிவிடுவோம் பார்த்துக்க. ஏய் அப்படிலாம் யோசிக்காத. நானே இப்போ தான் மெல்லீஸாக ஒரு கோடு போட்டு அவள் ஹார்ட்டையும் என் ஹார்ட்டையும் இணைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் அந்த நூலுக்குள்ளே நிறைய நூலை கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸ்டார்டிங்கில் இப்படி அபசகுணமாக பேசக்கூடாதுன்னா. நீ கோடு போடு இல்லை ரோடு போடு, நீ நூல் கட்டு இல்லை துணியை காய வை, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் வேலை பாரு, புரியுதா? இப்போ நீ போகிற அவன் மூலையிலையும் தண்ணியை தெளிச்சு போய் ப்ராஜெக்டை பண்ணுமா. நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியில் கால் எடுத்து வச்சோன்னே அங்கே ரோடு இருக்கு பாரு, அங்கே கூட 2 பேரும் உட்காந்துக்கோங்க. அங்கேயே உட்காந்து லவ் பண்ணலாமா, வீட்டுக்கு கூட போக வேணாமா. ஆனால் காலையில் ஆஃபீஸில் வந்துட்டு ரிட்டன் போகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவன் மண்டியில் தண்ணி தெளிச்சு புரிய வைடா. போய் எழுப்பி விடுறா அவளை. ஆக்சுவலி என்னை எடுப்பவே ஒரு ஆள் வேணும் தான், என்ன நானே தெரியல. ஐயோ என்னால் தாங்கிக்கவே முடியலையே. என் கூட தானே சுற்றிட்டு கிடந்தான். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்வுன்ற மாதிரி. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும்போதே சுகம் தாளல, இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல, அவ சொன்ன சொல்ல போதும் அது கீழே இல்லை ஏதும் ஏதும். இது என்னோட சாங்கு. டேய் இது யுகபாரதியோட சாங்கடா. 2 பேரும் நிப்பாட்டுங்கண்ணா. வந்துட்டானுங்க போட்டி போட்டுக்கிட்டு. அவன் சாங்கா இவன் சாங்கா. கவிதா, வேர் இஸ் மை ஒய்ஃப் ப்ளீஸ் சொல்லு. எவ்வளோ டைம் கேட்குறேன்? வைத்தியம் எல்லாரும் பாப்பாங்கன்னு கூட தெரியாம ஆபீஸ்க்கு நடுவில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கு. போ தெளிவை. கவிதா, அப்ப ஏன் காதலு? உனக்கு எதுடா காதலு? சும்மா நீ சைட் அடிச்சுட்டு தெரியற. அதெல்லாம் காதல் ஆயிடுமா? அது உன்னை யாரை சைட் அடிக்கிறேன்னு தெரியுமா? வெளியில சொன்னு வச்சுக்க, உன்னை அடிப்பாங்க என்னை அடிப்பாங்க. இல்ல நான் சைட்டில் அடிக்கல. அவதான் என் ஒய்ஃபு, அவதான் என் லைஃபு. இப்படியே போனா என் கழுத்துல வைப்பாங்கடா நைஃபு. ப்ளீஸ் கவிதா, பாரு கவிதா, இவனால அவ ஒர்க் அவுட் பண்ணிட்டான். நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றது? டேய் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்றது எனக்கு தெரியாதுடா. இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்டா. என்கிட்ட கேட்காத. நீ ஏதோ காமெடிக்கு பேசுறேன்னு நானும் காமெடிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ தூண்டில் போட நினைக்கிறது எந்த மீனுக்கு தெரியுமா? நீ எந்த மீனா இருந்தா என்ன? காதல் தானே. கண்டிப்பா எனக்கு சங்கு தானே. அதேடா ஆபீஸ்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது என்ன மட்டும் சூஸ் பண்றீங்க? ஆனா நான் நம்புறேன் தெரியுமா இப்போ? என்ன நம்புற? நானும் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து பார்க்குறேன். இந்த கார்த்தி உங்ககிட்ட தான் பவியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி புலம்பியிருக்கான். அவங்ககிட்ட நான் கேட்டேன், ஏன்டா கவிதாட்ட புலம்புறேன்னு. அது என்னவோ தெரியல மச்சான், கவிதா கிட்ட சொல்லி புலம்புனா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கானு. அவன் சொன்ன மாதிரியும் நடந்துருச்சு பத்தியா? அப்படி டேய் அவனுக்கு வேற ஆள் இல்லைன்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தான்டா. ஏன்னா அவன் இத்து போன கதையை நான் மட்டும் தான்டா கேட்பேன். அதே தான் நானும் சொல்கிறேன். நீ என்னோட கதையை இத்து போன கதையை வேணாலும் வச்சுக்கோ. என்னோடதும் ட்ரூ லவ் கவிதா. உங்ககிட்டே சொல்லி புலம்புறேன். அப்போ சக்ஸஸ் ஆகிடுமா? ஆனாண்டா நான் சொல்லுவேன். டேய் எனக்கு இந்த ஜாப் வேணும்டா. கவிதா எனக்கு இலக்கியம் வேணும் கவிதா. ஐயோ கடவுளே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. எங்க போற நில்லு, நான் கொஞ்ச நேரம் புலம்பிக்கிறேன். இல்ல நான் போறேன். இனிமேல் ஒரு செகண்ட் இங்க இருந்தாலும் என் வேலைக்கு ஆபத்து. கவிதா. கௌதம் வேணா சாமி. உடல் தொடும் உடையே இணைவாய், யாவும் நீயாய் மாறி போனால் நானும் நான் இல்லை, மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லை, தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே உன்னா. என்ன மேடம், லவ் டார்ச்சல் பண்ணி ஆஃபீஸில் எல்லாரையும் டார்ச்சல் பண்ணுறீங்களா? அது மனசுக்குள்ள இருக்கிற கார்த்தி என்ன டிஸ்டர்ப் பண்றான். அதனால தான் நான் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். கார்த்தி டிஸ்டர்ப் பண்ணா கம்ப்ளைண்ட் கார்த்திகிட்ட தானே பண்ணணும். கார்த்தி இல்லையே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, அதான் கவிதாட்ட பண்ணிட்டு இருந்தேன். ஆமா ஏன்டா லைட்ட? அது உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனோன்னே தூக்கம் வரல. உங்ககிட்ட வேற என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்னா, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் என் மனசில் இருக்கிற லவ்வெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து ரைட் பண்ண ஆரம்பித்தேன். டைம் போனதே தெரியல. அதான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்து பார்த்தா டைம் ஆகிடுச்சு. அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி வந்தேன். அப்படி என்ன தாண்டா என்கிட்ட சொல்ல போற? நானே ஈகரா வெயிட் பண்றேன் தெரியுமா? பவி அதை என்னால் சொல்ல முடியாதுன்னு தான் நான் லெட்டராக ரைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டி. நீ பாடின்னா. அட பாவி. ஏய் லெட்டர் படிக்கலாம் ஆஃபீஸ்ல டைம் இல்லடா. கொஞ்சம் பெரிய லெட்டர் தான். நீ ஆஃபீஸில் வச்சுலாம் படிக்க முடியாது. ஆஃபீஸில் வச்சு நீ படிக்கவும் செய்யாதன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நீ வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக படிச்சுட்டு எனக்கு பதில் சொன்னால் போதும். சரிங்க சார், லெட்டர் எங்க? கண்ணமாடு.
கொடுப்பாங்களா? அப்புறம் கார்த்திக் லவ்னா சும்மாவா? என் பவிக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிய தேவலா? எல்லாரும் மாதிரியும் நான் என்ன நார்மலாகவே என் பவியை லவ் பண்ணுறேன். கார்த்தியோட லவ் எக்ஸ்போஸ் பண்ண முடியாத லவ். என்னோட லவ் அண்ட் எமோஷ்னலாக இதில் ஷேர் பண்ணவே முடியல. எழுதி எழுதி கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? உன்னை யாருடா எழுத சொன்னா? நேரில் பேசியிருக்கலாம்ல. வலிச்சா பரவாயில்ல, எழுதும்போது ஒரு தனி ஃபீல் இருக்கு, அதனால தான் எழுதி கொடுத்தேன். நீ படிச்சு பாரு, படிச்சு பார்த்தோன்னே உனக்கு எழுதணும்னு தோணும், ரிட்டன் லெட்டர் கொடுக்கணும்னு தோணும். அப்புறம் என்னோட சீக்ரெட்டையும் இதில் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன், அதையும் படிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுண்ணா. என்னதான் சீக்கிரட்டோ தெரியல, எனக்கு புரியவும்ல. சரி, அதெல்லாம் விடு. பார்க்கும்போதெல்லாம் ஏதோ சொல்லுவேன்னு சொன்னீங்க மேடம். அது ஏய் சொல்ல ஒழுங்கா. டே 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 இவன் ஒருத்தன் சிவ பூஜையில் காரடி பூந்த மாதிரி. டேய் உன் லவ்வெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ, ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு தெரியுமாடா? ஏன் என்னாச்சு? போலீஸ் வந்துட்டாங்கடா, போலீஸு. போலீஸா? நம்ம ஆஃபீஸ்லையா? எதுக்கு? தெரியலையே, எனக்கும் தெரியல. அட்மின் சாருமதி கிட்ட பேச போனேன், அப்பதான் சொன்னாங்க ஆஃபீஸ்க்கு போலீஸ் வந்திருக்காங்க, அதுவும் டிஎஸ்பி வந்திருக்காராம். ஆனா ஆஃபீஸில் இலக்கிய மேம் ரூமுக்கு தான் போயிருக்காராம். என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியல. இலக்கிய மேம் இப்பதான் காத்தண்ண கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க, டீம் எல்லாம் அசம்பிள் பண்ண சொல்லி. ஏதோ என்கொயரி இருக்கான் டீம் கிட்டயும். டீம் கிட்ட என்கொயரி இருக்கா? ஆமாண்டா, அப்படிதான் சொன்னாங்க. டீம் கிட்ட என்கொயரி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் உங்ககிட்ட பார்த்துட்டுமா சொல்லலாம்னு வந்தேன். உனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? தெரியலடா, நானே பர்மிஷன் இப்போ தானே வந்தேன், என்ன விஷயம் தெரியலையே. சரி வா, நம்ம போய் என்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் காத்தண்ண கிட்ட. சரி வா. கார்த்தி, என்னவா இருக்கும்? தெரியல பவிமா, நீ இரு, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்ல சார், எனக்கு புரியல. என்ன கம்ப்ளைண்ட்? அதுவும் நீங்க வந்து விசாரிக்கிற அளவுக்கு? இலக்கியா மேம், எனக்கு சார், புரியுது. மாமா அவரோட complaint பர்சனல் ஒர்க்கா அப்படின்றத கொஞ்சம் பத்தி வெளியில நான் போயிருக்காங்க. ரோஹித் கிட்ட தான் அதனால தான் பேசணும். ரோஹித் ஆல்ரெடி office உங்களுக்கு ல. தெரியும்ல சார், ஐம் சிஇஓ ஆஃப் த கம்பெனி. ஆமா, ஐ நோ ஆல் த டீடைல்ஸ். மேம், உங்க கம்பெனி பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் நார்மல் கம்பெனி கிடையாது. ஒரு டிஎஸ்பி டைரக்டா வந்து ஒரு என்கொயரி பண்றோம் அப்படின்னா உங்க கம்பெனி ஒரு சொசைட்டில எந்த லெவல்ல இருக்குன்றது எனக்கும் புரியுது மேம். பட் கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது ரோஹித் மேலதான் மேம். மாமா மேல கம்ப்ளைண்டா? யார் சார் கொடுத்தது? அது என்ன கம்ப்ளைண்ட்? ரோஹித் பிரகாஷ் மேலதான் மேம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு, அதுவும் ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட். ஃபோர்ஜரி கம்ப்ளைண்டா? எஸ் மேம், ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் ஆயிருக்கு. அதனால தான் நான் ரோஹித் கிட்ட டைரக்டா பேசணும்னு சொல்றேன். சார், எனக்கு புரியவே இல்ல. நீங்க என்ன சார் பேசுறீங்க? மாமா மேல கம்ப்ளைண்ட், அது ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட். யார் சார் கொடுத்தது? மேம், யார் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, யார் மூலயமா கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும் மேம். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இதை பற்றி பேச முடியும். எனக்கு இப்போ ரோஹித் சார் கிட்ட பேசணும். அவர் இப்போ வர முடியுமா முடியாதா, எனக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. இங்கே பாருங்க மேம், எனக்கு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியை நல்லாவே தெரியும், அதுவும் உங்கள் எம்டி ரோஹித் பிரகாஷை இன்னும் நல்லாவே தெரியும். அதனால இப்போ கூட இந்த சுச்சுவேஷன்லையும் அவருக்கு ஃபேவராக ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் எனக்கு சார் இப்போ இங்கே இருக்கணும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார், ஒன் செக், நான் மாமா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே, கேரி ஆன், நான் வெயிட் பண்ணுறேன். சார், மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, ஸ்பீக்கர் ஆன் பண்ண சொன்னாங்க. ஹாய் சார். யா, ஹாய் ரோஹித், ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இலக்கியா கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க, அதுவும் என் மேலே. ஆமாம் ரோஹித், நீங்கள் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனா இல்லை? சார், ஐ எம் வித்தின் 10 minutes ரீச் டு ஆஃபீஸ். ஓகே ஓகே ரோஹித், பட் ஐ எம் இன்வெஸ்டிகேட் யுவர் ஸ்டாஃப் ஆல்சோ. ஸ்டாஃப் கிட்ட என்ன சார் என்கொயரி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேன் ஐ ஹாவ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட்? ரோஹித், நான் ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு ஃபேவராக பண்ண முடியும். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின், வேர் இஸ் யுவர் பிரதர்? My brother in out of station also. Out of station or out of country? Out of country, sir. That's the complaint, Rohit. What? Yeah, Rohit. The complaint aligns that while your brother is missing, you have been signing projects using his signature by representing him as the company authorized signature and claiming he is available in the backup. Sir. Yes, Rohit. உங்கள் தம்பி அவுட் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்கிறீங்க, பட் உங்கள் தம்பி சிக்னேச்சர் பண்ணி தான் இங்கே ஒரு சில ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் தம்பி இல்லைன்ற பட்சத்தில் அவரோட சைனை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட். ஓகே சார், தட்ஸ் லீவ் இட். இதுக்கு நான் நேரில் வந்து தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தின் 10 minutes I'll reach to the company. ஓகே ரோஹித். காத்தண்ணா, அப்படி என்ன சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றாங்க?
எனக்கு கூட ரொம்ப நாளா நம்ம எல்லாரையும் வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ண புண்ணியவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கடைசியில அது கேஸா மாதிரியா நான் பார்க்கணும்? எம்மா ஃபோர்ஜரி கேஸ்ல சொல்லி விசாரிச்சாங்க. விசாரிக்க வந்தவன் பைத்தியக்கார மாதிரில விசாரிச்சான். அவன்கிட்டயாச்சும் அவன் பைத்தியக்கார மாதிரி விசாரிச்சான், என்கிட்ட வேற மாதிரிலாம் விசாரிச்சான் தெரியுமா? அப்படியாடி? பார்த்தண்ண உங்களை தானே கேட்டேன். அப்படி என்ன சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றாங்க ஆபீஸ்ல? எனக்கு புரிய மாட்டுது. மேடம் மேனேஜர் ஆஃப் த கம்பெனி உங்களுக்கே தெரியலனா எனக்கு எப்படி மேடம் தெரியும்? எனக்கும் தானே ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி ஒர்க் அலைன் பண்றதோட சரி, பாதி நேரம் கேட்டா ஃபாரின்ல இருக்கன்றாரு, பாதி நேரம் கேட்டா லோக்கல்ல இருக்கன்றாரு. ஆனா இப்ப கேஸே அவர் மிஸ்ஸிங்ன்றது தான். ரோஹித் சாருக்கு இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? ஏன்னா உண்மையில நீங்களும் பார்த்தது இல்லையா பிரகாஷ் சார? நாங்கெல்லாம் பார்க்காம இருக்கோம், அதுலயாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க அப்பப்ப வீட்டுக்கு போயிட்டு தானே வரீங்க, நீங்க கூடமா பார்க்கலாம். தம்பி நீங்க எல்லாரும் கேட்கற கேள்விக்கு என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான். நீங்க சொல்ற மாதிரியே ஃபாரின் நாள் அவர் இங்க இருக்காரு, பாதி நாள் ஃபாரின்ல இருக்காரு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட யாரும் பார்த்தது இல்ல. அதான் உண்மை. நான் கூட நம்ம ஆஃபீஸோட அஃபிஷியல் அன்அஃபிஷியல் எல்லா வெப்சைட்லையும் தேடி பார்த்துட்டேன். அவரோட ஃபோட்டோ மட்டும் அப்டேட் ஆகல. அதுதான் மீரா மேடம் எல்லாரும் கேட்கற கேள்வி. நான் எப்படியோ இந்த கேள்விக்கெல்லாம் ரிசல்ட் இன்னைக்கு தெரிய போகுது. அப்படி யார் தான் அந்த மனுஷன் நான் பார்க்க தானே போறேன். ஏப்பா நான் கூட ஈகரா வெயிட்டிங்க. கடவுளே, எதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காருன்னு தெரியலையே. இவன் வேற தெரு தெருன்னு முடிச்சுட்டு நிற்கிறான். இப்போ என்ன பண்ணுவான்? கார்த்தி இன்வெஸ்டிகேஷன் அப்போ உன்னை காண நாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க, இங்க என்ன பண்ற? இன்வெஸ்டிகேஷன் அப்போ நீங்கள் கூட தான் காணோம், நான் கேட்டேனா? வாய் அதிகம் தான் உனக்கு. என்ன உன்கிட்ட அவனாவது வாயை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? பெரிய இவன் மாதிரி பாக்குறான். கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க. 10 மினிட்ஸ்ல இருப்பேன்னு சொல்லியிருந்தீங்க, 10 மினிட்ஸ்ல வந்துட்டீங்களே. சாரி ரோஹித், உங்களை நானே நேர்ல மீட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும்னு இருந்தேன். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு நீங்க ஒரு ரோல் மாடலாவே இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் விஷயமா பார்க்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் ஓகே சார், ஆல்ரைட். ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் என்கொயரி முடிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் டன் ரோஹித். பட் உங்ககிட்டயும் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கு. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா கேஸ் அடுத்து மூவ் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்றத பத்தி ஃபர்தரா நம்ம பேசலாம். சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது எப்படி சார் ஃபோர்ஜரி கேஸ்ன்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தீங்க? வாங்க மிஸ்டர் சஞ்சய். சஞ்சய் சாருக்கு தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது சஞ்சய் சார் கொஸ்டின் கேட்கலாமா? சார் பட் சஞ்சய் ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் ப்ராப்பரான எவிடன்ஸ் எல்லாத்தோட தான் நான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்க கூடாது அப்படின்றதுனால தான் ரோஹித் இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுனால தான் டைரக்டா நானே இந்த கேஸை டீல் பண்றேன். சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இங்க தான் இருக்காரு, கூப்பிடுறேன். 1 செகண்ட். சார் இந்த ஆள்லாம் ஒரு ஆள்னே, இந்த ஆள் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏன் சார் எடுத்தீங்க? சஞ்சய் ரெஸ்பெக்டா பேசுங்க, இது ஒன்றும் கட்ட பஞ்சாயத்து கிடையாது. சின்ன பசங்க சார், பிசினஸ் பண்ண தெரியாத ஏதோ பிசினஸ் பண்ணி ஒரு லக்ல பீக்ல வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே நாளை ஏறி போயிடுவான்ற நினைப்பா? ஆமாமா, பிசினஸ்னா என்னன்னு தெரியாம தான் நாங்க பீக்ல போய் உட்காந்துருக்கோம். பிசினஸ்னா என்னன்னு தெரியாம தான் இந்த வயசுல சாதிச்சுட்டு உட்காந்துருக்கான், அப்படிதானே? நீங்க எப்படி இன்னும் பிசினஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா வயசானதுக்கு அப்புறமா? சார் இவங்க கேட்குற எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் சொல்ற மாதிரி இல்ல சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்டா உங்களால ப்ரொசீட் பண்ண முடியுமா முடியாதா? என்ன சார் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய் தொலைச்சு கட்டிடுவேன். என்னடா குரல் கொடுக்குற? குரல் கொடுத்தா உன் குரலுக்குலாம் அப்படியே பயந்து நடுங்கிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நீ நடுங்கணும் பயப்படணும் அப்படின்றதுக்காகலாம் பேசல. என் ரோஹித்த ஒருத்தன் நின்னு பார்த்தாலே அடிப்பேன். அப்படி இருக்கும்பொழுது கம்ப்ளைண்ட் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் ஏன் சும்மா விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ப்ராப்பரான ஒரு விஷயம் கையில மாட்டாததுனால. அப்படி மாட்டுச்சு நீலாம் சின்ன பின்னமாயி சதஞ்சு போயிடுவ. பாரு உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாலும் நான் கிடையாது. சஞ்சய் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ், ஓகேவா? ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் இருக்கு, ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கு. அப்படி என்ன சார் ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுத்துட்டாரு மிஸ்டர் வேதாச்சலம்? சஞ்சய் இது வரைக்கும் ஆபீஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும், அதாவது ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் சொன்ன பதில் எல்லாமே பாதி பேரு பிரகாஷ் ஃபாரின்ல இருக்காரு, பாதி பேர் சொன்ன பதில் பிரகாஷ் இங்கதான் இருக்காரு. ஓகே சார், இதுல அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அதுதான் சஞ்சய் ப்ராப்ளம், அதுதான் இப்போ ப்ராப்ளம். தன்னோட தம்பி ஃபாரின்ல தான் இருக்காருன்னு இப்ப கூட ரோஹித் சொல்லியிருக்காரு. ஆமா சார், பிரகாஷ் ஃபாரின்ல தான் இருக்கான்.
ஓகே, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க பிரகாஷ் ஃபாரின்ல இருக்கும்பொழுது இப்போ ஒரு ரீசெண்டா பிஃபோர் 1 மந்த் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அது எப்படி முடியும் அவரால? ஆமாம் சஞ்சய் ப்ரோ, பிரகாஷ் மாமா இப்போ ப்ராஜெக்ட் சைன் பண்ணாரு. அந்த ப்ராஜெக்ட் யாருக்கு வந்து சேர்ந்துருக்கு தெரியுமா? நான் தான் பின்னாடி இருக்கேன், பினாமியா நான் தான் இருக்குன்றது தெரியாம என் கம்பெனிக்கு சைன் பண்ண ப்ராஜெக்ட் தான். நீங்க ரொம்ப நாளா ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்க. அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை நான் அவுக்க வேணாமா? உங்களை சிக்க வைக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி பண்ணன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் உஷாரா தானடா இருக்கீங்க. இப்போ எப்படி சைன் பண்ற அளவுக்கு முட்டாளா போனீங்க? மிஸ்டர் வேதாச்சலம், தட்ஸ் யுவர் லிமிட். அவங்க பேசும்போது சும்மா தானே சார் இருந்தீங்க. இப்போ என்ன சார் நான் பேசும்போது மட்டும்? நான் ஈக்குவலா தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இங்க பாருங்க ரோஹித், உங்க தம்பி வெளிநாட்டுல இருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல இவரு உங்க தம்பி தான் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தம்பி ஃபாரின்ல இருக்கும்பொழுதும் இங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணலாம். ஆனா அந்த மெத்தட் எப்படி அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் மெத்தட். ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்கிற பட்சத்துல டிஜிட்டல் சிக்னேச்சர் மெத்தட்ல சைன் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட்க்கு. அப்படி சட்டப்பூர்வமா செஞ்சா அது தப்பு கிடையாது. பட் உங்க தம்பி பண்ணியிருக்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர் மெத்தட் கிடையாது. இன்னும் டிஜிட்டல் சிக்னேச்சர் மெத்தட் கூட ஒரு சில கம்பெனில அப்ரூவல் பண்றது கிடையாது. ஏன்னா இதுல ஒரு சில ஆள் மாறாட்டம் நடக்குமோன்னு பயப்படுறாங்க. உங்க தம்பி ஃபாரின்ல இருக்காருன்ற பட்சத்துல அவர் போட்டிருக்கிற இந்த சிக்னேச்சர் எப்படி செல்லுபடியாகும் சொல்லுங்க? இது ஃபோர்ஜரியில தானே வருது. மிஸ்டர் வேதாச்சலம் கம்ப்ளைண்ட் படி உங்க தம்பியை பினாமியா வச்சுக்கிட்டோ இல்ல உங்க தம்பி இல்ல அப்படின்ற பட்சத்திலயோ நீங்க அவர் நேமை யூஸ் பண்ணி இங்க இல்லீகலா பிசினஸ் பண்றீங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அதாவது அவர் கொடுத்த அக்ரிமெண்ட் ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா உங்க தம்பியோட சிக்னேச்சர் இருக்கு. பட் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படியும் உங்க தம்பி இங்க இல்ல, ஃபாரின்ல தான் இருக்காரு. உங்க தம்பி சிக்னேச்சர் பண்ணிருக்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர் கிடையாது, நார்மல் சிக்னேச்சர். ஸோ கம்ப்ளைண்ட் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். உங்க தம்பி இருக்காருன்னு சொல்லி, அதாவது பேக்கப்ல இருக்காருன்னு சொல்லி சைன் நீங்க தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. உங்க தம்பி சைன் பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட். ஃபியூச்சர்ல இன்கேஸ் அந்த சிக்னேச்சர் போலியானதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டாலோ இல்ல அவருக்கு ப்ராஜெக்டோட பெனிஃபிட்ஸ் வரும்பொழுது, அதாவது ப்ராஃபிட் வரும்பொழுது அந்த கையெழுத்து ஃபோர்ஜரி ஆனதுன்னு கண்டுபிடிச்சாலோ அவரோட ப்ராஜெக்ட்க்கு நஷ்டம் அப்படின்னும் அவர் கம்பெனி ரிலேட்டடா ஒப்பந்தம் பண்ணது தப்பு அப்படின்னும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எனி டிரான்சாக்ஷன் எனி அக்ரிமெண்ட் இது எல்லாமே ப்ராப்ளமா முடியும்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார், ஏன் ஒன் டே அந்த ப்ராஜெக்ட்காக பிரகாஷ் வந்துட்டு போயிருக்க கூடாதா சைன் பண்றதுக்கு? சஞ்சய், சில்லியா பேசாதீங்க. ப்ராப்பரா செக் பண்ணியாச்சு. பிரகாஷ் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, ஆக்சுவலி அவர் லாஸ்டா ஃபாரின் எப்போ போனாரு வந்தாரு அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸுமே இல்ல. உங்க ஸ்டாஃப் கிட்ட என்கொயரி பண்ண வரைக்கும், உங்க ஆஃபீஸ்ல என்கொயரி பண்ண வரைக்கும், ஸோ எனக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. அவர் எந்த டேட்ல இந்தியாவில் இருந்தாரு, ஸோ எந்த டேட்ல ஃபாரின்ல இருந்தாரு அப்படின்றதுலாம் நீங்க சொல்றீங்களா இந்த ப்ராஜெக்ட்காக அவர் வந்திருக்கலான்னு. மேபி அவர் வந்திருந்தாரு அப்படின்னா அந்த ஃபிளைட் டிக்கெட் எவிடன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணலாம்ல. ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு, அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ப்ராப்பரா தானே மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணது ஜஸ்ட் மெசேஜா கூட நீங்க காட்டலாம். நான் அதை கூட எவிடன்ஸ் எடுத்துப்பேன். ப்ராஜெக்ட் சைன் பண்ண அன்னைக்கு மிஸ்டர் பிரகாஷ் இங்க இருந்தாரு அப்படின்னா நான் அதை எவிடன்ஸ் எடுத்துக்கிறேன். அவர் வந்து சைன் பண்ணிட்டு போனாருன்னு. சார், அவர் வந்து தான் சைன் பண்ணாரு. பட் எங்கள்கிட்ட எவிடன்ஸா எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணலான்றீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப்? சஞ்சய், உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை, அவர் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே உண்மை. ஸோ ஃபோர்ஜரி சிக்னேச்சர் செக்ஷன் 464 ஐபிசி ஒருத்தவங்க இல்லாத பொழுது அவங்க பேர்ல அவங்க நேம் யூஸ் பண்ணி கையெழுத்து போறது இந்த செக்ஷனுக்கு கீழே தப்பு. ஒரு கம்பெனி கிட்ட, அதாவது ஏமாற்றும்படியான ஒப்பந்தம் போடுதல், ஓகேவா? செக்ஷன் 420 ஐபிசி. அதாவது தன்னோட தம்பி இங்கதான் இருக்காருன்னு சொல்லி அவரோட நேம்ல மிஸ்டர் ரோஹித் பிரகாஷே சைன் போட்டிருப்பாரு அப்படின்றதுதான் கம்ப்ளைண்ட். அதனால இந்த 2 செக்ஷனுக்கு கீழேயும் நான் ரோஹித் பிரகாஷை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லை சஞ்சய். சார், மிஸ்டர் பிரகாஷ் தான் சைன் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்டை. இதுக்கான எவிடன்ஸ் இப்போதைக்கு என்கிட்ட இல்லையே தவிர மற்றபடி இது ஃபோர்ஜரியான சைன் கிடையாது. சஞ்சய், எல்லாத்தையுமே பேசலாம். ப்ளீஸ் நோட் மை பாயிண்ட், ஓகே? நீங்க உங்க ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நெக்ஸ்ட் பாயிண்ட் என் இடத்துல இருந்து யோசிங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்ற பட்சத்துல எவிடன்ஸ் மட்டும் தான் இங்க பேசுவோம். நார்மலா பிரகாஷ் சாரை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கம்பெனி வெப்சைட்லயே எதுவும் ப்ரொஃபைல் கிடையாது. அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியலா அவரோட ஒரு போட்டோ, அவரை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே அப்டேஷன் கிடையாது. அது உங்க சீக்கிரட்டா கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்பொழுது அவர் பேசிதானே ஆகணும், அவரை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தானே ஆகணும். சார், அவன் வரமாட்டான். அவனை பத்தின விஷயங்களை நாங்கள் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றோன்னே வச்சுக்கோங்க. பட் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரோஹித், நான் சொன்னபடியே தான். அட்லீஸ்ட் அவரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண அன்னைக்கு இங்க இருந்தார் அப்படின்றதுக்கான அவரோட ஃபிளைட் டிக்கெட் ஆர் அந்த ப்ராஜெக்ட் அவர் தான் சைன் பண்ணாரா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ், அட்லீஸ்ட் பிரகாஷ் யார் அப்படின்ற ஒரு ரிவீல் ஆர் வீடியோ கால். இப்போ நான் வெயிட் பண்றேன். ஏன் முன்னாடி நீங்க கால் பண்ணி பிரகாஷ் சார் பேசினா கூட ஓகே தான், நான் தான் சைன் பண்ணேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா, நோட் மை பாயிண்ட் ரோஹித், வீடியோ கால் அவர்கிட்ட டைரக்டா பேசிட்டோம் வீடியோ கால் அப்படின்னா, ஸோ அவர் பேசிட்டாரு அப்படின்ற ஒரு வெரிஃபிகேஷன் வச்சு இப்போதைக்கு நான் உங்களை அரெஸ்ட் பண்ணாம இந்த கேஸை அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி வைக்கலாம். மற்றபடி இதுல வேற எதுவுமே ஆப்ஷன் கிடையாது ரோஹித். சார், பிரகாஷ் வீடியோ கால் வரமாட்டான்.
என்னால் இப்போதைக்கு எந்த ப்ரூஃபும் கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. டேய், மாமா அதுக்குன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, கம்மன் இருக்கணுமா? இலக்கியா, இல்ல மாமா, ஒத்துக்க முடியாது. நீங்க பிரகாஷ் மாமாவுக்கு கால் பண்ணுங்க. வேணாம் இலக்கியா. ரோஹித் கம்முன்னு இரு, சொல்லிட்டேன். அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் போனா என்னடா? ரோஹித் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ கால். என்னடா அவ்வளோ பயப்படுறீங்க உன் தம்பியை ரிவீல் பண்றதுக்கு? உன் தம்பி உன் பேக்கப்ல இருக்கான்றதுனால தானடா இவ்வளோ ஆட்டம் ஆடுறேன். அவன் யாருன்னு தெரிஞ்சா ஏன் அவனை போட்டு தள்ளுவேன்னு நினைக்கிறியா? என்னை தாண்டி என் தம்பி நிழல கூட உன்னால தொட முடியாதுடா. அப்புறம் ஏன்டா பயப்படுறீங்க? அவன் வெளியில வந்தா உனக்கு தான் அவனால பிரச்சனையே தவிர உன்னால அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோண்ண. அப்புறம் என்னடா நீங்க தான் எதுக்கு ஆசராம இருக்கீங்களே? அப்படி இருக்கும்பொழுது அவனை கூப்பிட்டு வந்து நீ பக்கத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். உன் தம்பிக்காக நீ உள்ள கூட போறதுக்கு ரெடியா இருக்க, ஆனா உன் தம்பி யாருன்னு சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? இதெல்லாம் பார்த்தா நீ தைரியமா தான் இருக்க. உன் தம்பி தான் பயந்தாங்கொழின்னு நினைக்கிறேன். ஏண்டா உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இவ்வளவு பெரிய தொழிலதிபர், அதுவும் யங்கஸ்ட் பிசினஸ் மேன். அப்படி இருக்கிற பட்சத்துல மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் அவரை அரெஸ்ட் பண்ணும்போது அவரோட தம்பி கையை கட்டிட்டு நிக்க போறாரா? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை பொழுது வராதவலாம் தம்பியா? அண்ணன் அவமானத்தை துடைக்கிறான், அண்ணனுக்கு பின்னாடி இருந்து பிசினஸ் கொடி கட்டி பறக்க விடலாம், அப்படி இப்படின்னு ஏதோ கேள்விப்பட்டேனே. அப்ப அதெல்லாம் சும்மாவா? ஹேய், இந்த ஓன்ற சவுண்ட் எல்லாம் நீங்க விடக்கூடாது, புரியுதா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீ கத்துற கத்துக்கு உன் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து சந்தோஷப்படுன. அப்படிலாம் என் ரோஹித் மேல கை வைக்க முடியாது. கை வைக்க முடியாதுன்னா இவ்வளவு பிரச்சனை நடக்குது. பேக்கப்ல இருந்து அண்ணனை பாத்துக்கிறேன், பேக்கப்ல இருந்து அண்ணனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கானு நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அண்ணன் அசிங்கப்பட்டு நிக்கிறானே. அண்ணனோட தன்மானத்தை காப்பாத்துறதுக்கோ, அண்ணன் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக, அண்ணனோட மானத்தை காப்பாத்துறதுக்கு, கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தம்பி வருவானா? வெளியில வரமாட்டானா? ஏய், அவன் பேக்கப்ல இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நான் காரணம் அவங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணவன, அதுவும் உயிர் போற அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணவனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான். எங்களுக்கெல்லாம் டவுட்டு உன் மேலதான். ஏன் நீ இவ்வளோ தைரியமா பேசுறியே? ஒத்துக்க பார்க்கலாம் நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணனே. ஓஹோ, கேஸ் அப்படி போகுது. ஆமாண்டா, அப்படிதான் போகுது. அதனாலதான் அவன் பேக்கப்ல இருக்கான். மற்றபடி பணத்துக்காகவோ பிசினஸ் பண்றதுக்காகவோ அவன் பின்னாடி இல்ல. ரோஹித்தோட பாதுகாப்புக்காக பின்னாடி இருக்கான். ஆனா பாதுகாப்புக்கு இருக்கிறவன் அண்ணா அசிங்கப்படும் போது வரணும்ல. இப்ப கூட சொல்றேன், அவன் வருவான், வர வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சஞ்சய் சும்மா இரு ரோஹித். அவனுக்கு தேவை அவங்க அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியணும். அதனாலதான் அவன் பேக்கப்ல இருக்கான், அப்படித்தானே சொல்றேன்? ஆமாண்டா, அதுக்காக தான் பேக்கப்ல இருக்கான். மரியாதை மரியாதைன்னு எனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். உங்களை மொத்தமா தொலைச்சு கட்டுறேன்டா. எனக்கு தேவை அவன் வெளியில வரணும், அவனை வெளியில வர வைக்கணும். அதுக்கு நான் சொல்ற பதில் தான் அவனை வெளியில வர வைக்கணும் சொல்றதுக்கு நான் ரெடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டை ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், இந்த வேதாச்சலமே தான். இதுக்கப்புறமும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் வயசு என்னடா, அவன் அனுபவம் என்னடா? என்னை விட வளர்ந்து நிற்பான், கை கட்டி நின்று பாப்பன்னு நினைக்கிறியா? அவன் சாம்ராஜ்யத்தை அழிக்க போறது நான் தான். இதுக்கப்புறமும் நிறைய ஆக்சிடென்ட் பண்ண போறது நான் தான். அவன் பிசினஸ் தவிடு பொடியாக்க போறது நான் தான். இதுக்கு முன்னாடி அவனை கொல்ல பார்த்தது நான் தான். போதுமா போதுமா, வர சொல்றான் அவனை. தேங்க்யூ so much ஃபார் த இன்ஃபர்மேஷன். என்னடா அசிங்கப்பட போற? நாளைக்கு ஃபிளாஷ் நியூஸ்ல நீ தான் மொத்தமா எல்லா சேனல்லையும் வர போறேன்னு சொல்லிட்டு பைத்தியம் கிட்டியும் முடிச்சிட்டு தானே. பவித்ரா ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணியிருந்தானே, என்னாச்சு? மேடம், இந்த புள்ளனா மேடம் ஆபீஸ் பார்ட்டி போட்டுட்டு இருக்காங்க, உட்காந்து ஒர்க் பண்ணுது. அதானே, இருங்க வரேன். சீன் வேற கரெக்டா தெரிய மாட்டேது. இங்க நின்று பாப்போம். அம்மா, ஏம்மா நந்தினி? சொல்லுங்க மீரா மேம். எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ உட்காந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. மேம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படியே இருந்தாலும் அது அவங்களோட பிரச்சனை மேம், அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு வேலை இருக்குல்ல. ஏம்மா, உனக்கு பிரகாஷ் சார் யாரு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லையா? எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு யார் மேம் சொன்னா? தெரியாதுன்னு யாரு சொன்னாவா? அப்ப யாரு தெரியுமா உனக்கு? தெரியும் மேம், என்ன அப்பாயிண்ட் பண்ணது அவர் தான். அப்படி இருக்கும்பொழுது அவர் யாருன்னு எனக்கு தெரியாதா? என்ன மேம் இந்த புள்ள அசால்ட்டா பதில் சொல்லுது? அதானே பாபு சார், எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏம்மா பவித்ரா, உனக்கு எதாவது தெரியுமா? ஏன்னா உங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணதும் பிரகாஷ் சார் தானே. அவர் கால் பண்ணி மட்டும்தான் பேசினாரு. காலில் தான் இன்டர்வியூவும் எடுத்தாரு. மெயில் கன்ஃபர்மேஷனில் தான் மேம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. நாங்களாம் பார்த்தது இல்லையே. அப்படிதான் நந்தினிக்கும் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்பொழுது நந்தினிக்கு மட்டும் நான் நேர்லையாக இன்டர்வியூ பண்ணியிருக்க போறாரு. அப்புறம் எப்படி அவங்க பார்த்தேன்னு சொல்கிறாங்க? தெரியல மேம், அதை அவங்கள தான் கேட்கணும். சார், நான் கேட்ட எல்லா கொஷினுக்குமே அடி வாங்காம உத வாங்காம அழகா மிஸ்டர் வேதாச்சலம் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப இதையே நாங்க கம்ப்ளைண்டா கொடுக்கலாம். நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கூட எடுத்து விசாரிக்கலாம்.
ஏன் பிரச்சனை அடுத்த பிரச்சனை உங்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் முடிப்போம். என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரோஹித் கூட கை கோத்துட்டு ஜெயிலுக்கு போக எனக்கு என்ன கசக்குதான். சஞ்சய், இப்போ நீங்க சொன்னதை வச்சு அவரை என்கொயரி பண்றதுக்கும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை வச்சு என்கொயரி பண்றதுக்கும் நான் ரெடி தான். பட் அதுலயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இப்போ அது செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேஸை முடிக்கணும். நீங்க பிரகாஷ் பத்தின டீட்டெயில் சொல்லுங்க, அப்படி இல்ல பிரகாஷ் பத்தின எவிடன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கேஸை முடிப்பேன். சரி சார், அவனுங்க எந்த எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தன் சிரிச்சுட்டே நிக்கிறான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கும், ஜெயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னவோ தெரியல. அதனால நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த கேஸை பாருங்க. மிஸ்டர் வேதாச்சலம், நீங்க என்ன அசிங்கப்படுத்தணுன்ற நினைப்போட என் ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்கலாம். நீங்க என் தம்பியை வச்சு என்ன மடக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்ச நீங்க தெளிவா திட்டம் திட்டில வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா கேஸை ட்விஸ்ட் பண்ண பாக்குறியா? ஐயோ சாமி, நான் கேஸ ட்விஸ்ட் பண்ண பார்க்கல. நீங்க நினைக்கிற மாதிரி என் தம்பி வெளியில வரணும்னு நான் கூட நினைக்கிறேன் தான். ஆனா என்ன பண்றது, அவன் தான் அண்ணன் முக்கியம், அண்ணனோட சேஃப்டி முக்கியம்னு பேக்கப்ல இருக்கேன்னு சொல்லிட்டானே. அவனை எப்படிடா வெளியில வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் நிறைய மெத்தட் திங்க் பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க யோசிச்ச மாதிரி எனக்கு யோசிக்க தெரியலையே. நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், உங்களோட அனுபவம் தான் என்னோட வயசு. அப்படி இருக்கும்போது இதை நான் ஒத்துக்கிறேன், இந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தோணாத ஐடியா உங்களுக்கு தோணிருக்கு பாத்தீங்களா. டேய், நீ என்ன சொல்ற? வந்த உடனே நீங்க கேஸ கொடுத்தாமா விசாரிச்சமா, நான் தான் வாக்கு மூலமாவே கொடுத்தனே, என் தம்பியை ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான்னு அவன் கேட்ட கேள்விக்கலாம் இப்படியா பதில் சொல்லுவீங்க? நீங்க கொடுத்த கேஸுக்காக நான் வாக்குமூலமே கொடுத்திருந்தாலும் என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் என் சுண்டு வரல கூட டச் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா என் தம்பி அதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவான். அது பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி என்ன அரெஸ்ட் பண்றதும் நடக்காத விஷயம் தான். அதனாலதான் நானும் தைரியமா என் தம்பியை காட்ட மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா என் தம்பி என் பேக்கப்ல இருக்கானே, எனக்கு எப்பயுமே கான்பிடன்ட் இருக்கும். கேஸ் இப்பவே இந்த இடத்துலயே க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா நீங்க கேஸ ரீஓபன் பண்ணிட்டீங்களே பாஸ். புரியல. ஆனா நீங்க வாக்குமூலம் கொடுத்துட்டீங்களே, இன்னமா புரியல? என்ன ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க தான், என்ன கொல்ல பார்த்தது நீங்க தான், அதுவும் இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே. இந்த ஒத்த வார்த்தைக்கு அவன் எவிடன்ஸும் கொடுக்க மாட்டான், பின்னாடி நின்று மிரட்ட மாட்டான், நேர்ல நின்று தைரியமா தில்லா நான் தாண்டா இப்ப என் அண்ணனை தொட்டு பாருடான்னு வந்து சொல்லுவான் பாரு. வந்துருவானா என்ன? ஆல்வேஸ் ஆன் த வே. கொஞ்சம் அக்கடை சுடு. சார் வர போறாரா? ஐயோ, அப்படிதான் ரோஹித் சார் சொல்றாரு. பிரகாஷ் சார் ஆபீஸ் வராரா? அடி அடி, இந்த கார்த்தி எங்கடா போனா? ஐயோ, அவனை வேற காணமே, அவனை பார்க்கணும் தானே. என்ன கார்த்தி எங்க போனா? பிரகாஷ் சார் வேற வர போறானா? வந்துட்டு உள்ள போயிட்டாரு அப்படின்னா அப்புறம் பார்க்க முடியாது. அவர் என்ன புது படம் ரிலீஸா எல்லாரும் நின்று பாக்குறதுக்கு? இருந்தாலும் எங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ண புண்ணியவன், அவரை பார்க்கணும்ல, நாங்க கைத்தட்டி வரவேற்கணும்ல. வரவேற்கிறதுக்கு ரெடியா இருங்க, வர போறது யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு. டேய் டேய், கார்த்திக்கு ஃபோன் அடிடா, எங்க இருக்கான்ட்டு. பைத்தியக்காரன் இப்போ போய் எங்கேயாவது போயிருக்க பாரா. எவ்வளவு பெரிய சீன் நடந்துட்டு இருக்கு. கார்த்திக்கு தானே ஃபோன் அடிக்கிறேன் வர சொல்கிறேன்னா மொத்தமாக பைத்தியமாக போதுங்க, பித்து பிடிச்சி சுத்த போதுங்க. ஐயோ கடவுளே, இதுங்க மனசெல்லாம் தாங்குற அளவுக்கு சக்தியை கொடுப்பா. மச்சான் இருடா, ஆட தெரியலனாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணதை வச்சு போய் அவனை வெல்கம் பண்ணி ஒரு டான்ஸ் போட்டு வரேன். மச்சான் மாசா இருக்கணும்டா டான்ஸு. ஷோர்டா. ஐயோ பாவம் கார்த்தி தம்பி. பிரக்க பிரக்க பிரக்க. எல்லாரும் வாய் முடுங்க, காக்கா பறந்த ஆபீஸ்க்குள்ள வந்துட போகுது காக்கான்னு. வெல்கம் டு தி ஆஃபீஸ் மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ். போடுங்க அட்மின் சாங்க.